தம்பி, உன்னை பார்த்து 10 பேர் சிரிக்கதான் செய்வான். அவங்கள பத்தி யோசிக்காது, ஓடிட்டே இரு. ஏனெனில் சிரிக்கிற எவனும் உனக்கு கை கொடுத்து உயர்த்த மாட்டான். நீ ஓடுற வேகத்துல ஒரு நாள் எல்லாரும் உன்னை பார்க்கிற வேகத்துல ஓடு. வாழ்க்கை என்பது எப்பவும் சீரான பாதையாக இருப்பதில்லை. சில நேரம் சந்தோஷம் வரும், சில நேரம் சிரமம் வரும். கஷ்டம் வந்தா அது நம்ம தள்ள வரல, அது நம்ம மேலே கொண்டு போவதற்கான சோதனை. நம்ம மனசு பலம் பெற வேண்டிய ஒரு வாய்ப்பு. நினைச்சுக்கோ, இரவு எவ்வளவு இருண்டிருந்தாலும் காலையில சூரியன் உதிக்காமல் இருந்ததா? அதே மாதிரி எந்த பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை, அது ஒரு நாள் முடிஞ்சே தீரும். கஷ்டம் வந்ததுக்காக மனசு உடையாம இதையும் நான் கடந்து போவேன்னு சொல்லிக்கோ. ஏனென்றால் தைரியமா நிற்பவன் தான் உண்மையிலே வலிமையானவன். நம்பிக்கையோட இருந்தா கஷ்டம் கூட நம்ம முன்னாடி நிமிர்ந்து நிக்காது. ஒவ்வொரு தடையும் நம்மளை இன்னும் அனுபவசாலி, இன்னும் வலிமையானவனாக்குது. ஆகவே கஷ்டம் வந்தா அஞ்சாம அது ஒரு தற்காலிக சோதனைன்னு நினைச்சு தைரியத்தோடு முன்னே போ. நல்ல நாளும் நிச்சயம் வரும். வாழ்க்கை நம்மை காத்திருக்கும் அழகான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விடாமுயற்சி தான் வெற்றிக்கான. வாழ்க்கையில் அடுத்தவர்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார்களோ அதையே ஆண்டவன் அவர்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுப்பான். அது அன்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி. எதையும் பொறுத்து கொள்ளும் போது மட்டும் சிலருக்கு நல்லவர்களாக தெரியும் நாம். அவர்கள் செய்த தவறை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது மட்டும் கெட்டவர்களாகிவிடு. உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை நீ கேளு. உலகம் என்ன சொன்னா உனக்கு என்ன? நீ மத்தவங்க கைதட்டல்களுக்காக வாழ்ந்தா அவங்க சிரிப்பை சம்பாதிச்சுட்டு உன் நிம்மதியை நீ தான் இல்லாம பண்ற. மறக்காத, அடுத்தவன் சந்தோஷம் உன் வாழ்க்கையாகாது. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். அது தப்பா கூட போகலாம், போகட்டும். அப்பதான் நீ ஸ்ட்ராங் ஆவ. புரிஞ்சுக்கப்பா, எப்பவுமே ஜெயிக்க கடவுளால் கூட முடியாது. அதனால நீ தோத்து போனாலும் கவலைப்படாத. அந்த தவறுதான் உன் வேற ஆழமாக்குது. யாரு சொன்னாலும், என் கடவுளே உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் நம்பாதே. உன் உழைப்பு தான். நீங்கள் வாழ்க்கையில் தடுக்கி விழ பல கல்கள் கால்கள் இருக்கலாம். ஆனால் ஊன்றி எழ ஒரு கை உள்ளது என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் நம்பிக்கை. இந்த உலகம் உன்னை இங்கே மண்டியிட வைக்கும், அவமானப்படுத்தும். நீ நான் ஒரு பெரிய ஆளே கிடையாது. வாழ்க்கை உனக்கு பாடத்தை கத்துக் கொடுக்கும். நீ அதை எவ்வளவு அடிச்சங்கிறது பெருசு இல்ல, நீ எவ்வளவு அடி வாங்கினங்கிறது தான் முக்கியம். என்ன வாங்கினாலும் நீ போய்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி நீ முன்னேறணும். அப்பதான் உன்னால ஜெயிக்க முடியும்.